சேர்ந்து இருந்து இந்த 3ஆம் இடத்தை பார்க்குது. ஏற்கனவே அஷ்டமாதிபதி இருக்கார், ராகு இருக்காருன்னா இத்தனை பாதிப்புகளுக்கு என்னன்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே அந்த குழந்தை வளராது. அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்காது. அதோட வளர்ச்சினாலும் ஒரு 15 வயசு குழந்தைக்கு ஏற்ற வளர்ச்சி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். 15 வயசோடு நின்று போய்டும்னு வச்சுக்கலாம் வளர்ச்சி. அதுக்கப்புறமா அது வளர்ச்சியாக இருக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியோ ஆணுக்கு ஏற்ற மாதிரியான அவங்களோட உடல் உறுப்புகள் அதுக்கு மேலே வளராது. ஹைட்டு 15 வயசில் என்ன வளர்ந்தாங்களோ, 15-16 வயசில் என்ன வரைக்கும் வளர்ந்தாங்களோ அதுதான் இருக்கும். இந்த 1வது கட்டம் 2வது கட்டம் 3வது கட்டம் எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளோட வயசை குறிக்கிறது தான். லக்னத்துக்கு 10 வயசு, 2ஆம் இடத்துக்கு 20 வயசு, 3ஆம் இடத்துக்கு 30 வயசுன்னு அப்படியே இருக்கும். அது வச்சுலாம் கூட நாங்கள் பலன் சொல்கிறதெல்லாம் கூட உண்டு. எந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குதோ, எந்த இடத்துல பாகுறதோ அத்தனாவது வயசில் அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரணும். ஸோ 12 கட்டத்துக்கு 120 வருஷம் சொல்லுவாங்க. தசாபுத்தி இல்லாமல் இதை வச்சு கூட கணக்கு சொல்ல முடியும். ஆக 3ஆம் இடம்ன்றது என்னன்னு கணக்கு பண்ணாங்கன்னா அது ஒரு 15 வயசோடு நின்று போயிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் போயிடும். வளர்ச்சிங்கிறதே ஒரு மக்களுக்கு அறிவியல் பூர்வமாக எத்தனை வயசு வரைக்கும் வளரும்னா 18 வயசுல வளர்ச்சி நின்று போயிடும். அபூர்வமாக சில பேருக்கு 21 வயசு வரைக்கும் வளர்ச்சி இருக்கும். ஆனால் வயசு ஆனதுக்கு அப்புறமா எது வளருதோ இல்லையோ ஒன்று மட்டும் வளரும். என்ன அப்படின்னா தொப்பை மட்டும் வளரலாம், எடை மட்டும் கூடலாம் குறையலாம். எடையும் தொப்பையும் கூடுதல் குறையிறது அது வேற. அதில் லக்னத்துக்குரிய அதிபதி எத்தனை கிரகங்களோட தொடர்பு கொண்டதுக்கோ அவ்வளோ எடைகள் அவர் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்ச பெற்று பலமாக இருக்கார், அதோடு ஒன்னோட சுபகிரகமும் இருக்குது அப்படின்னா அதுனாக்கா ஸோ இப்போ 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்ற சமாச்சாரத்தில் இருக்குது அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட 90 கிலோக்கு வந்துடுவாங்க. அவங்களோட ஏஜ் ஒரு பாதி வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே அவங்க 90 கிலோக்கு மேலே வந்துடுவாங்கன்னு அர்த்தமாக இருக்கும். ஸோ அந்தந்த கிரகங்களுடைய பலங்கள் எல்லாம் பொறுத்து இருக்குது. இது லக்னத்துக்கு எடை. ஆனால் வளர்ச்சிங்கிறது சொல்கிறது இந்த எடையே சொல்லலை. நான் எடையை தொப்பையோ சொல்லலை. உடல் உறுப்புகளில் ஹார்மோன்ஸு, செல்லு இதெல்லாம் சேர்ந்து தான் ஒருத்தரோட வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சிக்கு தேவையான உணவு பழக்க வழக்கமே அவங்கக்கிட்ட இருக்காது. சுபாவம் நிறைய மாறி இருக்கும். இதன் முரண்பாடாக இருக்கும். இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அவங்க ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு 18 வயசுக்குள்ளே இந்த 21 வயசுக்குள்ளே வளர்ச்சி காலம் அப்படின்னா அவங்க அந்த 21 வயசு வரைக்குமே வளராமல் 15-16 வயசு வரைக்கும் தான் வளர்ச்சியாக இருக்கும்